ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூர் கல்மர பூங்காவுக்கு வந்திருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, இப்போ நம்ம அனிதா ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கோம். அனிதாவும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு போகிறாங்க. அதனால் சரி ஓகே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். அவங்க வந்து ஜாலியாக அவங்க சேனலுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே பாருங்கள். இது எதுக்காக வந்திருக்கோன்னா, கல்மர பூங்கா வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி மரம் வந்து கல்லாக மாறிடுச்சாங்க. அதை தான் இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். நான் மாமா 2 டைம் பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம ஊர் வந்து பில்லிமிசை பக்கத்தில், அதனால் நம்ம நிறைய டைம் வந்திருக்கோம். அனிதா இது வரையும் வந்ததில்லைன்னு சொல்லிட்டு அனிதாவை கூப்பிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பூக்கள் செடிலாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து செம்பருத்தி பூ மெயினாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நேராக டைனோசர் முட்டையை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயாச்சு. டைனோசர் முட்டை, பல உயிரினங்களோட முட்டையெல்லாம் எதுவும் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மியூசியம், அப்புறம் அந்த பார்க்கில் ஜாலியாக போய் விளையாண்டுட்டு, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குலாம் நிறையா அந்த சர்க்கஸு அது இதுன்னு வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் விளையாண்டுட்டு நானும் சின்ன பிள்ளை மாதிரி அனிதா அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் கொட்டரை டேமுக்கு போயிட்டோம். கொட்டரை டேமுக்கு போயிட்டு டேமில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக கல்லணையாங்கோயிலுக்கு போயிட்டோம். எங்கள் பிலிமிசையில் உள்ள எங்கள் குலதெய்வம் கல்லணையாங்கோயிலுக்கு. அங்கே போயிட்டு ஜாலியாக சாமியை கும்பிட்டு நேராக ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கொட்டரை டேமுக்கு போகும்போது மீன் விற்றுட்டு இருந்தாங்க 3 பேர். அப்போ வந்து மீன் நாங்கள் பின்னாடி போனதும் அனிதா ஃபேமிலி தான் முன்னாடி போனாங்க. அவங்கக்கிட்ட நல்லா ஏமாற்றிட்டாங்க. மீன் இதான் அவங்க 3 கிலோ கேட்டிருப்பாங்களாட்டுக்கு. 3 கிலோ நாங்கள் க்ளீன் பண்ண தர முடியாது, எடை இது என்கிட்ட கிடையாது, இதான் 3 கிலோ வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.